இயேசுதான் என்னை காப்பாற்றுபவர் என்று நம்பினேன். நான் பாப்டிஸ்ட் போதகராக மாறுவதற்கு முடிவெடுத்தேன். என்னுடைய முஸ்லிம் நண்பர்களை கிறிஸ்தவர்களாக்க முயற்சி செய்தேன். எனவே நான் இயேசு கூறியதை வாசித்தேன். அது சொன்னது, பிதா என்னை விட பெரியவர். சிலுவையில் என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்? எல்லாமே சொன்னது நான் கடவுள் கிடையாது. பைபிள் என்னை இறை தூதர் முகம்மதை பின்பற்றச் சொன்னது. வீட்டுக்கு வந்தபோது நான் சொன்னேன், உங்களிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். நான் முஸ்லிமாக போகிறேன். அவளின் முகம் ஹாய் என்றது. என்ன ஆனது? அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் ஹலீல் மீக். எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி. உங்கள் வரவில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். யார் இந்த ஹலீல் மீக் என்று நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உங்களையும் உங்கள் வாழ்க்கை பற்றியும் சொல்லுங்கள். என் பெயர் ஹலீல் மீக். நான் டெக்சஸின் டெலஸில் வசிக்கிறேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன். பாப்டிஸ்ட் போதகராக ஆக நான் ஆசைப்பட்டேன். மதங்களுக்கு இடையிலான ஒப்பீட்டை படித்த வேளையில் 1989 இஸ்லாத்தை ஏற்றேன். அது 34 வருடங்களுக்கு முன்னர் முஸ்லிம் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். மேலும் நான் தான் முஸ்லிம் லீகல் ஃபண்ட் ஆஃப் அமெரிக்காவை ஸ்தாபித்தது. அது முஸ்லிம்களுக்கு இமிகிரேஷன், சிவில், கிரிமினல் கேசஸில் உதவும் யுஎஸ்இல் இருக்கும் நேஷனல் சேரிட்டி ஆகும். உங்களது வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வாறு இருந்தது? எதை நம்பினீர்கள்? நான் ஒரு பாப்டிஸ்ட் கிறிஸ்தவராக இருந்தேன். ஜீசஸ் தான் என்னை காப்பாற்றுபவர் என்று நம்பினேன். அதோடு இருக்கும் அனைத்தையும் நம்பினேன். நீங்கள் ரிலிஜியஸ் குடும்பத்திலிருந்து வருகிறீர்கள். உங்கள் நம்பிக்கை எதுவாக இருந்தது? ஆமா, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன். என் தாயும் சகோதரனும் சகோதரியும் நானும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு செல்வோம். கோடை காலத்தில் பைபிள் ஸ்கூல் வெக்கேஷனுக்கு செல்வோம். ஒருமுறை ஒரு போதகர் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்தார். அவர் நரகத்தை பற்றி ஒரு பிரசன்டேஷனை வழங்கினார். அது ஒரு வீடியோ தயாரிப்பாகவும் அதை ஒரு பெரிய திரையில் நாங்கள் பார்ப்பதற்காக திரையிட்டார்கள். அதில் அவர்கள் மனிதர்கள் மரணித்ததன் பிறகு ஏஞ்சல்ஸ் அவர்களை சொர்க்கத்திற்கு அல்லது நரகத்திற்கு கூட்டிச் செல்வதை போல் நடித்தார்கள். நரகத்தில் நடப்பவற்றையும் காட்டினார்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு 6-7 இருக்கும். 2-3வது கிரேட்டில் இருந்திருப்பேன். அந்த நிகழ்வுகள் தான் என்னை அதிகம் பயமுறுத்தியது. எனவே அந்த இரவே நான் கிறிஸ்தவனாக மாறினேன். அதன் பிறகு என் அக்கம் பக்கம் எல்லாம் நான் சென்று குடும்பங்களையும் அவர்கள் குழந்தைகளையும் அடுத்த நாள் மறுபடியும் பார்க்க வரச் சொன்னேன். அப்படித்தான் நான் செய்தேன். அது மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. வளர்ந்த பிறகு அது என் ஞாயிற்றுக்கிழமைகளாக மட்டுமே மாறின. நான் கல்லூரிக்கு சென்ற போது என் நம்பிக்கையை நான் பயிற்சி செய்யவில்லை. என்னை பெற்றதாய் ஒரு கார் விபத்தில் இறந்து போனார் எனக்கு 1.5 வயதாக இருக்கும் பொழுது. ஆனால் அவருடைய மரணத்தின் காரணமாக இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட்ஸாக என் தந்தைக்கும் ஏனைய குழந்தைகளுக்கும் எனக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைத்தது. அந்த பணம் வருடாந்த தொகையாக என் 18 வயது வரையிலும் அக்கவுண்டில் அதிகரித்து கொண்டே இருந்தது. பிறகு எனக்கு அது முழுவதுமாக வழங்கப்பட்டது. எனவே 18 வயதில் என்னிடம் பணம் இருந்தது, சுதந்திரம் இருந்தது. ஆனால் நான் கல்லூரியில் அதிகம் பார்ட்டி போட்டேன். அந்த நேரங்களை அனுபவித்தேன். ஆனால் நான் பட்டதாரியாக போகும் சீனியர் வருடம் வந்தபோது நான் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எல்லாம் வரம்பு மீறியவை என்று நினைக்க தொடங்கினேன். நான் நல்ல குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டேன். எனவே நான் முடிவு செய்தேன், உங்களுக்கு தெரியும், அது ஒரு வகையான ஞானோதயம். என்னுடைய கிறிஸ்தவ பாரம்பரியத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற உணர்வு. அதே நேரத்தில் ஒரு பாப்டிஸ்ட் போதகராக மாற நான் முடிவெடுத்தேன். எனவே என் டிகிரியை முடித்து அவ்வாறு செய்ய திட்டமிட்டேன். இஸ்லாத்தை நோக்கிய உங்களது பயணம் எவ்வாறு இருந்தது? அந்த நாட்களை ஞாபகப்படுத்த முடியுமா? ஆம், என்னுடைய இஸ்லாத்திற்கான பயணம் கல்லூரியின் கடைசி வருடத்தில் பாப்டிஸ்ட் போதகராக முடிவெடுத்த வேளையில் நான் முடிவெடுத்தேன், கல்லூரியில் இருந்து வெளியேறி கிறிஸ்தவ ஸ்கூலுக்கு செல்லாமல் டிகிரியை முடித்துவிட்டு அங்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தேன். எனவே அதை முடிக்க 1 வருடம் இருந்தது. எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக என் நண்பர்கள், சக ஊழியர்கள், நான் சந்திக்கும் எல்லோரையும் மதங்கள் பற்றிய உரையாடல்களுக்குள் தான் இழுத்துச் செல்ல ஆரம்பித்தேன். இப்படி செய்தால்தான் மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பதை பயிற்சி செய்து சிந்தி முடியும். முழு நோக்கமே அவர்களை கிறிஸ்தவத்திற்கு மாற்றுவதுதானே. ஏனென்றால் எவ்வாறு நான் ஏனைய மதங்களை பற்றி விவரி கிறிஸ்தவத்தை ஏற்க சம்மதிக்க வைக்க முடியும். எனவே என் பொழுதுபோக்காக அதைத்தான் செய்தேன். என்னுடைய சீனியர் வருடங்களில் நான் மக்களிடம் கேட்பேன், எதை நம்புகிறீர்கள், ஏன் சொல்வதை கவனித்து கேட்பேன். பிறகு ஒரு முஸ்லிம் என் நண்பராகினார். அவர் முன்னரே நண்பர் தான், ஆனால் மதத்தை பற்றி பேசவே இல்லை. அந்நேரம் நான் கேட்டேன், நீ எதை நம்புகிறாய்? அவர் சொன்னார், நான் முஸ்லிம். 80களில் நான் கல்லூரியில் இருக்கும் போது அது என்னென்று கூட எனக்கு தெரியாது. உண்மையாக என்ன இது, மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களா அல்லது மதமா? அப்படித்தான் நினைத்தேன். அவர் முஸ்லிம் என்று சொல்லி அவர் நம்பிக்கைகளை பற்றி பேசத் தொடங்கினார். பல நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் நினைத்தேன், இவன் என்ன குழம்பி போன கிறிஸ்தவ மாதிரி பேசுறான். இது என்ன இஸ்லாமோ முஸ்லிமோ தெரியல. ஆனால் கிட்ட நெருங்கி விட்டாய், கிட்டத்தட்ட எல்லாமே சரி, இவ்வளவுதான் வித்தியாசம்.
நான் நினைத்தேன், சரி, கிறிஸ்தவ ஸ்கூலுக்கு செல்வதற்கு முன்னரே ஒருவனை காப்பாற்றுவோமே. எனவே என் முஸ்லிம் நண்பனை கிறிஸ்தவராக்க முயற்சி செய்தேன். அவர் மதத்தை பற்றி பேசும் போதே மகிழ்ச்சி அடைவார், ஒருபோதும் சலித்ததில்லை. ஆனால் அவர் விவாதித்ததும் இல்லை, ஒப்பிட்டு கூறியதும் இல்லை. அவரிடம் ஜீசஸை பற்றி சொல்ல நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அவர் நினைக்கிறார், நான் எவ்வளவு நல்லவன், இப்படி பேசிக் கொண்டிருப்பது எவ்வளவு அற்புதமானது. பிறகு சென்று விட்டோம். அடுத்த முறை சந்தித்த போது நாங்கள் இதற்கு முன்னர் பேசிய தலைப்பு பற்றிய மதங்களுக்கு இடையிலான ஒப்பீடு சம்பந்தப்பட்ட சிறு புத்தகம், துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை தருவார். கடைசியில் என்னிடம் அதிகமான துண்டு பிரசுரங்கள் வந்து சேர்ந்தன. என்னிடம் வந்த துண்டு பிரசுரங்களில் ஒன்று பைபிள் கடவுளின் வார்த்தையா? அது பைபிளின் வரலாற்று தன்மையை சுட்டிக்காட்டும் அஹமத் டீடாடுடையதாகும். அவருடைய கேள்விதான், இந்த புத்தகம் கடவுளின் வார்த்தையா? அவர் அவருடைய ஆய்வை அந்த புத்தகத்தில் கூறுகிறார். அதில் பிரச்சனை என்னவென்றால், நான் பைபிள் 100% உண்மை என்று நம்புகிறேன். நான் அதை படித்து ஆராய்ந்து சர்ச்சுக்கு சென்று கற்றுக்கொண்டுதான் வளர்ந்தேன். ஆனால் பைபிளின் வரலாற்று தன்மையை பற்றி படித்ததே இல்லை. இந்த புத்தகம் நம்மிடம் எப்படி வந்தது? அதன் எல்லா அத்தியாயங்களிலும் பெயர்கள் உள்ளது. எனவே அவர்கள் தான் எழுதினார்கள் என்று எண்ணினேன். அவர்கள் தான் இதை தொகுத்தார்கள் இல்லையா? பழங்காலத்தில் உள்ள மக்கள் அவர்கள் உள்ளத்தில் இறைவன் போட்டதை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்னேன், இதை சொல்லி எதையும் நிரூபிக்க முடியாது. சந்தேகிப்பவருக்கும் ஏனையவருக்கும் பைபிளின் அதிகாரத்தை நிரூபிக்க அதன் வரலாற்று தன்மையை கற்க வேண்டிய தேவை இருந்தது. நான் சொன்னேன், பிறரிடம் எதை நம்புகிறீர்கள், ஏன் என்று கேள்வி கேட்டு விளையாடுவதற்கு பதிலாக பைபிளின் வரலாற்று தன்மையை பற்றி படிக்க என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன். எனவே தான் ஏனையவர்களுக்கு அதை விவரிக்கலாம். அதை நான் 100% உறுதியோடு தொடங்கி பைபிள் எவ்வாறு நம் கைகளுக்கு வந்தது என்பதை படிக்க ஆரம்பித்தேன். இது மோசஸ் சொன்னது, இது ஜீசஸ் சொன்னது, இது இறை தூதர்கள் சொன்னது என்று நமக்கு எப்படி தெரியும் என்பது பற்றி ஆராய தொடங்கும் பொழுது இது சம்பந்தப்பட்ட வரலாற்று ஆவணங்களை பார்த்தபோது என்னை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், புதிய ஏற்பாட்டின் அதன் மூல அரமிக் மொழியில் எந்த மேனுஸ்கிரிப்டும் இல்லை. இயேசுவின் காலத்தில் பலஸ்தீனின் மொழிதான் அரமிக். ஹீப்ருவிலும் கூட ஆவணம் கிடையாது. அவர் ஒரு யூதர்கள் இவருக்கு முன்னர் வந்த செய்திகளை பாதுகாத்திருக்கிறார்கள். எனவே ஹீப்ருவிலும் கிடையாது, அரமிக்கிலும் கிடையாது. இருக்கும் ஆவணங்கள் கிரீக்கிலும் பின்னர் வந்த லத்தீனிலும் உள்ளது. அந்த ஒவ்வொரு புத்தகத்திலும் 1000 பிரதிகள் இருக்கின்றன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இருந்தாலும் 2 பிரதிகள் கூட ஒன்றாக இருக்காது. இவற்றை நீங்கள் நம்பலாம், விவரிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவைகள் உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. சிலருக்கு இது போதுமானது. எப்படி இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஆராய்ந்தால் உங்களுக்கு தெரிய வரும், இவைகளை போன்று பழமை வாய்ந்த ஆதாரபூர்வமான ஏனைய புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை பைபிளில் சேர்க்கப்படவில்லை. உண்மையில் கத்தோலிக்க பைபிளும் புரோட்டஸ்டன்ட் பைபிளும் வித்தியாசமானது. சுருக்கமாக 2000 வருட கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அதன் புத்தகங்களை யார் எழுதியவர்கள் என்று இன்று வரை தெரியாது. பைபிளின் அதிகாரத்தன்மை பற்றி ஏனையவர்களை நம்ப வைக்க நான் அதன் வரலாற்று தன்மையை கற்றுக்கொண்டிருக்கின்ற அதே வேளையில் எனக்கே சில கவலைகள் வரத் தொடங்கியது. எனக்கு தெரியாததைத்தான் நான் கற்றுக்கொண்டிருந்தேன். ஆனால் கற்க கற்க உறுதியாக இருந்த நான் சந்தேகம் உள்ளவனாக மாறிக்கொண்டிருந்தேன். எதுவரை என்றால், நான் எவ்வளவு கற்றாலும் சந்தேகங்கள் குறையவில்லை, அதிகரிக்கின்றன. ஆழமாக செல்ல செல்ல நான் அதிகம் விலகிச் செல்கிறேன். பதிலடி கொடுக்கும் மனநோக்கில் என் முஸ்லிம் நண்பனிடம் கேட்டேன், சரி, குர்ஆனை பத்தி சொல்லு, அதன் வரலாற்று தன்மை என்ன? எனவே அல் குர்ஆனின் வரலாறு சம்பந்தப்பட்ட இறை தூதரின் வரலாறு என்ற புத்தகத்தை கொண்டு வந்தார். அது மிக எளிமையாக இருந்தது. எனவே அதை எடுத்து நான் படித்தேன். இஸ்லாமிய ஆதாரங்கள் அல் குர்ஆனை பற்றி என்ன கூறுகிறது என்று. அதை படித்தவுடன் மிக விரைவாக எனக்கு தெரிந்துவிட்டது, இது முழுவதுமாக வேறுபட்ட ஒரு வரலாற்று தன்மையாகும். இறை தூதரின் மொழியான அரபிக்கில் தான் அல் குர்ஆன் இருக்கிறது. அதன் ஆதாரங்கள் இறைத்தூதரின் காலகட்டங்கள் வரை செல்கிறது. அது எழுதப்பட்டதும் மனநம்பப்பட்டதும் இறைத்தூதர் காலகட்டத்தில் இருந்தே நடந்திருக்கிறது. அதன் வரலாற்று தன்மை மிக எளிமையானது. ஆனால் அது உண்மையாகாது, ஆதாரபூர்வமானது, அவ்வளவுதான். எனவே 2 புத்தகங்களும் வித்தியாசமாக இருந்ததும் குர்ஆனில் பைபிளில் இருந்ததை போன்று பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது என்னை மேலும் கவலைக்குள்ளாக்கியது. நான் நினைத்தேன், இது என்ன இப்படி இருக்கிறது? எல்லோருக்கும் ஒரே பிரச்சனை இருந்தால் சரி, பரவாயில்லை என்று விடலாம். ஆனால் அப்படி இல்லை. எனவே அதிகமாக ஜீசஸுடைய துண்டு பிரசுரங்களை வாசிக்க அதில் ஒன்று இருந்தது, பைபிளில் முஹம்மத் என்று. சிறிய துண்டு பிரசுரத்தில் பைபிளில் முஹம்மத். நீங்கள் ஏன் அவரை நம்புவதில்லை? நான் நினைத்தேன், வாழ்நாள் முழுவதும் நான் சர்ச்சுக்கு தான் செல்கிறேன், அனைவரோடு பேசி இருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெயரை கேட்டதே கிடையாது. நல்லதோ கெட்டதோ எதிலும் எதை பற்றியும் கேட்டதே கிடையாது. பைபிளிலும் கூட அவரின் பெயரை நான் பார்த்ததே இல்லை.
எனவே டிடாடுடைய புத்தகங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வாதிக்க தொடங்கினேன். அவர் எனக்கு சவால் விட்டார். கிறிஸ்தவர்கள் சொல்வது போல்தான் ஜீசஸா என்று கிறிஸ்தவர்களை நிரூபிக்க சொன்னால் அவர்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்து இங்க பாருங்க, இதில் ஜீசஸ் குறிப்பிடப்பட்டுள்ளார், ஒரு இறை தூதர் இதை செய்வார், இங்கிருந்து வருவார், இதை செய்வார், அதை செய்வார், அதற்கு ஜீசஸ் சரியாக பொருந்துகிறார், அவரை எப்படி நீங்கள் நிராகரிக்க முடியும்? ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஜீசஸ் என்ற ஒரு பெயரே இல்லை. எனவே ஒவ்வொரு தடவையும் நான் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்த போது டிடாட் கொடுக்கும் விளக்கம் தான் கிறிஸ்தவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை விட சரி என்று பட்டது. எனவே என்னை பொறுத்தவரையில் மறுக்க முடியாத ஒன்றாக மாறியது என்னவென்றால், பைபிளில் ஆதியாகமத்தில் இருந்து ரெவலேஷன்ஸ் வரை பேசப்படும் அந்த இறை தூதர், அது சொல்கிறது ஒரு இறை தூதர், அவர் எங்கிருந்து வருவார், என்ன செய்வார், எப்படி செய்வார், அவரை பற்றி எல்லாமே அவருடைய வாழ்க்கையே பைபிளில் இருக்கிறது. அதை பார்த்தபோது ஒன்று எனக்கு கஷ்டமாக இருந்தது, இரண்டு ஒருவேளை நான் தான் குழம்பி போன ஒரு முஸ்லிமோ. இப்பொழுது என்னிடம் 60 to 100 வரையான உறுதியாக புரொஃபட் முகமதை பற்றி பேசக்கூடிய பைபிள் வசனங்கள் இருக்கின்றன. ஹீப்ருவில் HMD என்று வருவது அரபிக்கில் அஹ்மதை குறிக்கும். எல்லா சமுதாயங்களின் அஹமத் வருவார். அவருடைய வீடு அதற்கு முன்னர் இருந்த வீட்டை விட பெரிதாக இருக்கும். அது ஜெருசலத்திலிருந்து மக்காவுக்கு மாறியதை குறிக்கும். உபாகமம் 33:1-3 வசனங்கள் சொல்கின்றன, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிரியிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். அது பலஸ்தீனாகும். பரான் மலையிலிருந்து பிரகாசித்தார். எனவே தேவன் சினாயில் எழுந்தருளினார். இது மோசையை குறிக்கிறது. அவர் சேயிரியில் இருந்து உதித்தால் அது பலஸ்தீனில் இயேசுவின் 3 வருட உழைப்பை குறிக்கிறது. தெளிவாக பரான் மலையில் இருந்து பிரகாசிப்பது யாரை குறிக்கிறது? அவர் 10,000 புனிதர்களோடும் கையில் ஜுவாலை வீசும் சட்டத்தோடும் வருவார். இது யாரை குறிக்கிறது? சரி, பரான் எங்கே உள்ளது? இதை பற்றித்தான் எப்போதும் எல்லோரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் மிக தெளிவாக கூறுகிறது. அது சொல்கிறது, ஆபிரகாம் ஆகாரையும் அவள் மகன் இஸ்மவேலையும் கூட்டிச் சென்று பரான் வனாந்திரத்தில் விட்ட போது அவன் வில் வித்தைக்காரனாக வளர்ந்தான். அப்படி என்றால் இந்த பரான் எங்கே உள்ளது? அது மக்காவாகும். அப்போ நபிகளார் எங்கிருந்து வந்தார்கள்? மக்காவிலிருந்து. 10,000 புனிதர்களோடும் சட்டத்தோடும் வந்தாரா? ஆம். அல் குர்ஆன் கூறுகிறது, இந்த முகம்மதை அவர்கள் அவர்களின் சொந்த குழந்தையை விட தெளிவாக அறிவார்கள். ஏனென்றால் பைபிளின் வெளிப்பாடுகள் தெளிவாக, சுருக்கமாக, பெர்ஃபெக்டாக இருக்கிறது. அவரை மறுப்பதாக இருந்தால் இவை பற்றி தெரியாத ஒருவரால் தான் முடியும். அதன் பிறகு என்ன பிரச்சனை என்றால், கிறிஸ்தவத்தில் இயேசுதான் ஆழமாக எங்கும் நிரம்பி இருக்கிறார். கிறிஸ்தவம் என்றாலே இயேசுதான் என்று கூறும் அளவுக்கு கிறிஸ்தவம் அவரை பற்றியதுதான், அவர் ஊடாகத்தான் செல்கிறது. எனவே ஒரு கிறிஸ்தவராக யோசித்தால் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை விட்டுவிட்டு என்னதான் செய்ய போகிறீர்கள்? அவ்வாறு இருக்க முடியாது. அது முடியாத காரியம். பிறகு நான் அறிந்து கொண்டேன், டிடாட் இன்னொரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இயேசு இஸ்லாத்தின் தூதர். நான் சொன்னேன், இல்லை, அவர் கிறிஸ்தவர். பிறகு முஸ்லிம்களுடைய பார்வையை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவர் செய்த எல்லாவற்றையும் ஏற்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை, அற்புதங்கள், பிறப்பு, எல்லாவற்றையும். ஆனால் அவர் கடவுள் இல்லை. இப்போ அவர் கடவுளா இல்லையா? இப்போ கடைசியாக அந்த கேள்விக்கு வந்த போது ஒன்று தெளிவாகியது, இந்த 2 மதங்களும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இரட்சிப்பை தவிர சொர்க்கத்திற்கு செல்வது எப்படி? இயேசுதான் தேவனே, அவர் உங்கள் பாவத்திற்காக மரணித்தார், அதனால் தான் நீங்கள் சொர்க்கம் செல்கிறீர்கள் என்ற நம்பிக்கையா? அல்லது முஸ்லிம்களின் இறைவன் ஒருவன்தான் என்ற தௌஹீத் நம்பிக்கை தான் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்குமா? எனவே இயேசு பைபிளில் சொன்னதையே படித்தேன். சொல்கிறது, பிதா என்னை விட பெரியவர், நான் இயேசு நானாக எதுவுமே செய்வதில்லை. நீ என்னை நல்லவன் என்கிறாயா? தேவனை தவிர நல்லவர் எவரும் இல்லை. நான் ஜீசஸை படிக்கிறேன், அவரே மறுக்கிறார். திரும்ப 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 அவரே மறுக்கிறார். அவர் ஏன் இதை செய்ய வேண்டும்? என்ன நடக்கிறது? இதற்கு கிறிஸ்தவத்தை பாதுகாப்பவர்கள் இயேசு அவரை வெளிப்படுத்தும் நேரம் இதுவில்லை என்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாகவே நீ யார், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நான் ஒரு இறை தூதர் தான், தேவலோகத்தில் இருக்கு நம்பிதா என்று கற்றுத்தந்தார். சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாமே கூக்குரலிட்டது, நான் தேவன் இல்லை என்று. இதை பக்கச்சார்போடு பாதுகாக்க நினைத்தால்தான் இது புரியாமல் போகும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனவே நான் சிந்திக்க தொடங்கினேன். கடைசியில் பைபிள் என்னை இறைத்துதர் முகமதை தான் பின்தொடர சொல்கிறது என்று முழுவதுமாக நம்பிவிட்டேன். டென்டனில் நான் ஸ்கூலுக்கு செல்லும் இடத்தில் இருந்த பள்ளிக்கு சென்றேன். சென்றபோது எனக்குள்ளேயே ஞானோதய உணர்வு உருவாகத் தொடங்கியது. என் தலையில் இருப்பது என்னை தவிர யாருக்கும் தெரியாது. நான் முஸ்லீமாக முடிவெடுத்தேன். நான் என் நண்பனிடம் கூட இதை சொல்லவில்லை. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாகும்.
என் மனைவியோடு 34 வருடமாக இருக்கிறேன். அவரை கல்லூரியில் தான் சந்தித்தேன். கிராஜுவேட் ஆகிய பிறகு திருமணம் செய்ய காத்து கொண்டிருந்தோம். நாங்கள் 3 வருடங்களாக நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பிளான் செய்யப்பட்டு டேட்டிங் செய்து கொண்டிருந்தோம். நான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அவர் நினைத்தார் நான் பேப்டிஸ்ட் போதகராக ஆகப் போகிறேன் என்று. நான் முடிவெடுத்தேன் நான் முஸ்லீமாக வேண்டும் என்று. நான் யாரிடமும் சொல்லவில்லை, ஆனால் அதைத்தான் என்னிடமும் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பள்ளிக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்று வீட்டுக்கு வந்தேன். நான் சொன்னேன் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், என்ன? நான் முஸ்லீமாக போகிறேன். நான் ஷஹாதா சொல்லி முஸ்லீமாகிவிட்டேன். என்னை பார்த்த அவள் முகம் மாறியது. Hi to what? என்ன செய்தீர்கள்? நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்றேன். ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கத்தி ஆரவாரம் பண்ணி கோவித்துக் கொண்டார். எனக்கு தெரியல எங்கிருந்து இதெல்லாம் வந்தது. நான் இதை செய்ய போவதில்லை என்று ஒரு பெரிய லிஸ்டை போட்டால் நான் இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் சொன்னேன் பொறுமையாக இருங்கள், எனக்காக மகிழ்ச்சி அடையுங்கள், நீங்கள் செய்வது பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு மட்டும்தான் என்றதும் பொறுமை அடைந்தார். நான் பெற்றுக்கொண்ட ஹலால் ஹராம் புத்தகம் என்னிடம் இருந்தது. நான் அதை படித்தவுடன் தெரிந்து கொண்டேன் முஸ்லிம்கள் ரிபா வட்டியை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் நான் பட்டம் பெற்றதோ பைனான்சியல் தான். நான் ஸ்பெஷலைஸ் செய்ததே வட்டி விதத்தில் தான். பணத்தை வைத்து பணத்தை எப்படி உருவாக்குவது. நான் பேப்டிஸ்ட் மினிஸ்டராக மாறும் வாய்ப்பையும் இழந்து விட்டேன். எனவே நான் நினைத்தேன் நாம என்னதான் செய்ய போறோமோ, எனவே ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு ட்ரக் சேல்ஸ் ரெப்பாக ஒரு இடத்தில் வேலை கிடைத்தது. அதாவது நிறுவனங்களுக்கு கால் செய்து உங்கள் பொருட்களை கொண்டு செல்ல எங்கள் ட்ரக் லைனை பயன்படுத்துங்கள் என்பது. எனவே அதன் வழியாக கொஞ்சம் வருமானம் வரத் தொடங்கியதும் நான் கொஞ்சம் ஹராம் ஹலால் பற்றி படித்தேன். அது சொன்னது முஸ்லிம்கள் பன்றியை உண்பதில்லை. நான் நினைத்தேன் கிறிஸ்தவர்களுடைய பாதை பன்றி கெட்டது, ஆனால் ஜீசஸ் நமக்காக மரணித்தார், எனவே எல்லாம் தூய்மையாகிவிட்டது, இப்பொழுது அதை உண்ணலாம். பன்றியை உண்டுதான் நான் வளர்ந்ததே. ஆனால் முஸ்லிம்கள் இதுவரையிலும் பன்றியை உண்பதில்லை. என் மனைவியிடம் கூறினேன் புதுசா ஒன்று படிச்சிருக்க. அவர் சொன்னார், என்ன? சொன்னேன் முஸ்லிம்கள் பன்றியை உண்பதில்லை, எனவே நீங்கள் இரவு உணவு ஏதாவது செய்யும் பொழுது எனக்கு தர வேண்டாம். அவர் என்ன ஆட்சி உங்களுக்கு என்ற கவலையான பார்வையில் பார்த்தார். கொஞ்சம் அப்செட் ஆகி இருந்தார். நான் ஏதோ மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களுடன் சேர்ந்து விட்டேன் என்றுதான் அவர் நினைத்தார் போல. அவர் சொன்னார், நான் அப்படியெல்லாம் செய்ய போவதில்லை என்று பேசிக்கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், என்னை சுதந்திரமாக விடுங்கள். பிறகு இன்னும் சில பக்கங்களை படித்தேன். அது சொன்னது முஸ்லிம்கள் தங்க அணியக்கூடாது. நான் ஏற்கனவே கல்யாணத்திற்காக தங்க மோதிரத்தை தேர்ந்தெடுத்திருந்தேன். நான் அவரிடம் கூறினேன், நாம் இதை வெள்ளிக்கு மாற்றலாமா? அவர் எங்கள் நிச்சயம் செய்யப்பட்ட மோதிரத்தை அறையின் வெகு தொலைவில் எறிந்தார். இதற்கு மேல் முடியாது. கவலைப்பட்டார். பின்னர் பொறுமை அடைந்தார். முடியாது என்றார். ஒரு வழியாக சமாளித்தேன். கடைசியில் பள்ளியினுள் சென்று இஸ்லாமிய திருமணம் செய்ய அவளை சம்மதிக்க வைத்தேன். சர்ச்சுக்கு சென்று ஏற்கனவே திட்டமிட்டது போல் அங்கேயும் திருமணம் செய்து கொண்டோம். 2 திருமணங்கள். ஆனால் அவர்தான் என்னை சகித்துக் கொண்டார். என்னை அதிகம் விரும்பினார். ஆனால் அவரை பொறுத்தவரையில் நான் தான் விசித்திரமாக இருக்கிறேன். பிறகு ஒமஹாவில் இருக்கும் முஸ்லிம் மக்களை சந்தித்தேன். அவர்கள் என்னை அழைத்து ஏதோ ரொக்ஸ்டாரை போல நடத்தினார்கள். நீங்கள் வைட் முஸ்லிமா? we love you. அவர்களின் மஸ்ஜிதுடைய லைப்ரரியில் மதங்களின் ஒப்பீடு பற்றிய புத்தகங்கள் இருந்தது. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தாவா வீடியோக்கள், முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு இடையிலான விவாதங்கள், அதிகமான நல்ல விஷயங்கள் இருந்தது. எனவே அவற்றை கடனுக்கு வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு செல்வேன். படித்து என் மனைவிக்கும் சொல்லி காட்டுவேன். அவரும் அதை கொஞ்ச நேரத்திற்கு கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு 5-10 நிமிடங்களுக்கு. அவ்வளவுதான். இதற்கு மேல் இதை கேட்க விருப்பமில்லை, என்னை தனியாக விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிடுவார். ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த போது இது முஸ்லிமாக பல மாதங்களாக வாசித்து வீடியோக்கள் பார்த்து பல விஷயங்களை செய்து உற்சாகம் அடைந்திருந்ததன் பிறகு அவரும் பல மாற்றங்களை என்னில் அவதானிப்பார் இல்லையா? அது அவரை அச்சுறுத்தவில்லை, அவதானிக்கிறார். அவர் சொன்னார், மற்ற முஸ்லிம்களை நான் பார்க்க வேண்டும். அதானே நான் போதாது இல்லையா? எனவே நான் பள்ளிக்கு சென்று சொன்னேன், என் மனைவி சொல்கிறார் அவர் மற்ற முஸ்லிம்களை சந்திக்க வேண்டும் என்று. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், எங்களிடம் ஹலக்கா இருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமைகளில் சில குடும்பங்கள் ஒரு வீட்டில் சேர்ந்து அல் குர்ஆனை படித்து ஆராய்ந்து கொஞ்சம் உரையாடிவிட்டு பிறகு உணவு உண்பார்கள். பிறகு தொழுது வணங்கிவிட்டு வீட்டுக்கு செல்வோம். அவர் சொன்னார், ஏன் நீங்கள் அவரை ஹலக்காவுக்கு கூட்டி வரக்கூடாது? நாம் அனைவரும் சந்திக்கலாம். சரி, அருமை. நாங்கள் முதல் ஹலக்காவுக்கு சென்றோம். அதுதான் அவர் முதல் தடவை முஸ்லிம் பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் ஒரே இடத்தில் சாதாரணமாக உரையாடி பழகுவதை பார்த்தார். அந்த நிகழ்வு அவருக்கும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அவர் எதிர்பார்த்த விதத்தில் அது அமைந்திருக்கவில்லை. அவர் எதை எதிர்பார்த்தார் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அது அவருக்கு பிடித்திருந்தது. இன்னும் 1-2 ஹலக்காவுக்கு சென்றதன் பிறகு அடுத்ததில் அவர் சொன்னார், உங்களுடன் நானும் இந்த தடவை சேர்ந்து தொழுவதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நான் நினைத்தேன் ஒருவேளை அவர் சொன்னார், இல்லை, நான் முஸ்லீமாக விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் எல்லோரும் அனைத்தையும் நிறுத்திவிட்டு தொழ ஆரம்பிக்கும் போது நான் பின்னிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் உள்ளிருக்கும் ஏதோ ஒன்று உங்களோடு இணைய சொல்கிறது, அதில் நானும் இணைய விரும்புகிறேன், அது அருமையாக இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் இணைய முடியும், லைனில் இணைந்து பின்தொடர
தொடருங்கள். அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாது. எங்களோடு இணைந்து செய்கை செய்தார். அவர் தொழுகையில் இணைய விரும்பிய காரணம் தான் அது. இன்னும் சில ஹலக்காக்களுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்த போது அவர் சொன்னார், நான் இப்பொழுது தயார். நான் கேட்டேன், எதற்கு தயார்? நான் முஸ்லீம் ஆவதற்கு. ஆனால் நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று ஒரு லிஸ்டை போட்டார். And she sent me this list of things she's not gonna do. நான் நினைத்தேன், பரவாயில்லை, இது நம்ம வழிதான், எனக்கு ஓகே, டபுள் ஓகே. அவர் முஸ்லீமாக மாறினார். சுருக்கமாக அவர் எதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்றாரோ அனைத்தையும் செய்தார். நீங்கள் ஷஹாதா சொன்னபோது உணர்ந்ததை எங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், ஷஹாதா சொல்லி ஏற்றுக்கொண்டது எனக்கு உணர்வுபூர்வமான ஒன்று. ஆனால் முஸ்லிமாக மாறியதன் உடனே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கவனிக்காத ஒரு விஷயத்தை. அது ஒரு வகையான அமைதி, சாந்தி, வசதியான ஒரு தன்மை. அல்லாஹ் சொல்கிறான், அன்பை நம் உள்ளங்களில் போடுகிறான் என்று. அதை நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் கூறலாம், அதை உணர முடியும். இதற்கு முன்னர் அது இருப்பது உங்களுக்கு புரியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையில் சில திரைகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை நோட்டீஸ் செய்திருக்க மாட்டீர்கள். அதாவது அவர்கள் நண்பர்கள் தான், என் நண்பர்கள் தான். ஆனால் நீங்கள் முஸ்லிம் ஆகியதன் பிறகு தெரியாத ஒருவரை பார்த்து சலாம் சொன்னால் அல்லது தெரிந்தவர்களுக்கு சொன்னால் அந்த உணர்வு, நீங்கள் இதுவரை நோட்டீஸ் செய்யாத அந்த உணர்வு, அந்த உங்களுடனே இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கே தெரியாத அந்த திரை விலகும் போது உங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இடையில் உண்மையான ஆத்மீக தொடர்பை உணர்வீர்கள். முஸ்லிமாக மாறாமல் இதை உங்களால் ஒருபோதும் உணரவே முடியாது. அது மிக போதை தரும் ஒரு உணர்வாகும். நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறிய போது உங்கள் குடும்பத்தினதும் உங்களை சுற்றி இருந்தவர்களினதும் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? என் பெற்றோர்கள் இதை முதலில் பொறுத்து கொண்டார்கள். அவர்கள் என்னிடம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள். அவன் இளமையாக இருக்கிறான், புது விஷயங்களை ஆராய்கிறான், மாறிவிடுவான். அவன் முட்டாள்தனங்களிலிருந்து விடுபட்டு முன்னேறி விடுவான். எனவே என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மனைவியின் குடும்பம் கொஞ்சம் கட்டுப்பாடானது. அவருடைய தந்தை அவரோடு கோபப்பட்டு, நீ என் மகளே கிடையாது என்று கூறிவிட்டார். அவர் திருமணம் செய்து விட்டதால் நான் இருக்கிறேன். தந்தையின் தேவை இருக்கவில்லை. தந்தையின் இழப்பு இருந்தது. அவர்கள் 10 வருடங்களுக்கு பேசவில்லை. அவர் தந்தை ஏற்கனவே அம்மாவுக்கு விவாகரத்து கொடுத்து இருவரும் தனித்தனியாகத்தான் வாழ்ந்தார்கள். அவர் அம்மாவை பொறுத்தவரையில் உனக்கு சந்தோஷம் என்றால் எனக்கும் சந்தோஷம். ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு தயக்கம் இருந்தது. பொது இடங்களுக்கு செல்லும் போது என் மனைவி உடலை மறைக்க தொடங்கினார். எனவே அவர் கேட்பார், என்னோடு இருக்கும் போது இதை நீ கலட்டலாம் அல்லவா? அவர் இணையவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட்டார். ஆனால் அது ஒரு சிறிய விஷயம்தான். போக போக அவருக்கே அது பழகிவிட்டது. பிறகு ஒரு கட்டத்தில் அவருடைய தந்தையும் கூட அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து வந்து பழகி, பிறகு அவருடைய வயோதிபத்தில் எங்களோடு வந்து வாழவும் தொடங்கினார். மரணிக்கும் வரை நாங்கள் அவரை பார்த்து கொண்டோம். இறுதியில் அவர்களின் உறவு உச்சகட்டத்தில் இருந்தது. நபிகளாரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவரின் எந்த விடயம் உங்களை அதிகம் கவர வைத்தது? நபிகளாரை பற்றி அதிகம் விரும்பும் விடயம் என்னவென்றால், நாம் இன்று எதிர்நோக்கி இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் அவரும் எதிர்நோக்கினார். மீடியா, துஷ்பிரயோகம், வன்முறை, குடும்பத்துக்குள்ளே தகராறு, சமூகத்தோடு சண்டை. அமெரிக்க பாரம்பரியத்தில் சூப்பர் ஹீரோக்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய எல்லா சூப்பர் ஹீரோக்களும் இருக்கிறார்கள். சூப்பர் ஹீரோக்கள் வர காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் அவரவருடைய இயலாமையை அறிவார்கள். நம்மில் எவருக்குமே சூப்பர் ஹீரோக்களின் குவாலிட்டி கிடையாது. எனவே எதையாவது சரி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சூப்பர் ஹீரோ தேவைப்படுகிறது. தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு. அறியாமையும் வன்முறையும் எல்லா பாவமும் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது பாலைவனத்தில் இறைவன் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வேதத்தை கொடுத்ததை சிந்தித்து பார்க்கும் போது அது எப்படி ஒரு மனிதரில் இருந்து எதிரொலித்து குறுகிய காலத்தில் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றதை என்பதை சிந்திக்கும் போது அவரிலிருந்து அவர்கள் தோழர்கள் வழியாக அவரை பின்பற்றுபவர்கள் வழியாக இந்த பூமியில் எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று காண்பித்த சூப்பர் ஹீரோ தான் அவர். புராண கற்பனை பாத்திரங்களை விட ஊக்கம் அளிக்கும் நபர் இவர். உங்கள் ஹீரோக்களை உண்மையான மனிதர்களாக ஆக்குங்கள். கடைசியாக, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இஸ்லாத்துக்கு வர விரும்பும் போது அவர்களுடைய உறவினர்களுக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் பயப்படுகிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? என் பதிலை நான் படிக்க முடியுமா? நான் இதை நினைத்து பார்த்திருக்கிறேன். தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். நீங்கள் தனியாக நிற்பீர்கள் உங்களை படைத்த எஜமானை நோக்கி. நம்பிக்கை என்பது தனி மனித முடிவாகும். அதற்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். நான் ஏன் இங்கே இருக்கிறேன், எங்கே போகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் செயல்களுக்கு யாரும் பொறுப்பில்லை. உங்கள் வெற்றியில் யாரும் இருக்கப் போவதில்லை. உறுதியான நம்பிக்கை எந்த தடையும் எந்த திரையும் எந்த ரியாக்ஷனையும் தாண்டிவிடும். உங்கள் உள்ளத்தையும் உங்கள் தலையையும் நீங்கள் ஒருங்கிணைத்து விட்டால் நீங்கள் அசைக்க முடியாத அமைதியை, அசைக்க முடியாத உறுதியை காண்பீர்கள். எனவே நீங்கள் ஏனையவர்கள் நினைப்பதை பற்றி கவலைப்பட்டால் பட வேண்டாம். உண்மையோடு நடங்கள், உறுதியாக இருங்கள். ஒவ்வொரு படியிலும் இறைவன் உங்களோடு இருப்பான் என்று நம்புங்கள். அவன் ஏற்கனவே இருக்கிறான்.